இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரடைப்பை தடுக்கும் இஞ்சி பால். அது எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, தேன் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி சாறு கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து காய்ச்சின பால் வந்து 1 டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இதை வச்சு அந்த இஞ்சி பால் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். கொஞ்சோண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ண இஞ்சி எடுத்து இந்த மாதிரி சாறு எடுத்து நான் வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இதை அடுப்பில் வச்சு நல்லா இஞ்சி சாறை கொதிக்க விடுங்க. தண்ணியில் கலந்து இந்த இஞ்சி சாறை ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினேன் இஞ்சி சாரோட கலந்து. இந்த அளவுக்கு சுண்டிருச்சு. இப்போ இஞ்சியோட சாறு எல்லாம் இந்த தண்ணியில் நல்லாவே கலந்துருச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிற 1 கப் பாலை இந்த இஞ்சி சாரோட ஊற்றிக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் இந்த பாலும் அந்த இஞ்சி சாரும் நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கொதிக்கிறது நல்லா பார்க்கலாம் நீங்கள். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 ஸ்பூன் தேனை சேர்த்துக்கலாம். இப்போது பால் நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இஞ்சி பால் இங்கே ரெடியாக இருக்குது. இப்போ இதோட 1 ஸ்பூன் தேன் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் டேஸ்ட்டுக்காக இன்னும் கூட வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தேன் பிடிக்காதவங்க பனங்கற்கண்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இனிப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் பேஷண்ட் மட்டும் வந்து கொஞ்சம் கம்மியாக கலந்துக்கோங்க. இப்போது இந்த இஞ்சி பாலை குடிக்கிறதுனால நுரையீரல் வந்து சுத்தமாகும், சளியை ஒழிச்சு கட்டும், வாய் தொல்லைன்றதே வரவே வராது. இரத்த குழாயில் அடைப்பு இருந்தால் அதையும் இது சரி பண்ணிடும். இரத்த குழாயில் உள்ள அடைப்பை சரி பண்ணுறதுனால மாரடைப்பு வரதை தடுக்கிற சக்தி இதில் வந்து அதிகமாகவே இருக்குது. இதில் நம்ம கலந்துருக்கிற இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுற சக்தி அந்த இஞ்சியில் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. இஞ்சி பார்த்திங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பை எரிக்கிற சக்தி இஞ்சியில் வந்து அதிகமாக இருக்குது. இந்த இஞ்சி பாலை வாரத்தில் டெய்லி குடிக்க முடியாதவங்க வாரத்தில் 3 நாளாவது குடிங்க. இதை காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு ரெகுலராக நீங்கள் குடிச்சு பாருங்கள். மாரடைப்பை தடுக்கிற சக்தி இந்த இஞ்சி பாலில் வந்து அதிகமாக இருக்குது. மாரடைப்பு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஹார்ட் பேஷண்ட் மட்டும்தான் எடுத்துக்கணுன்ற அவசியம் இல்லை. யார் வேணாலும் இந்த இஞ்சி பாலை குடிக்கலாம். ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து இந்த இஞ்சி பாலை குடிக்காதீங்க. பிபி வந்து அதிகமாக உள்ளவங்களும் அதிகமாக இந்த இஞ்சி பால் எடுத்துக்காதீங்க. வாரத்தில் 1 நாள் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த பாலை குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.